தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜாதகம் சிம்ம ராசி. அவர் அமைக்கின்ற கூட்டணி பாருங்க, நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அவங்க தான் முதுகுல குத்துவாங்க. மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது யாருக்கு சாதகமாக இருக்கும்? தமிழக முதல்வருக்கு சாதகமாக இருக்கும். அவருக்கு ஒரு மாற்றம் எப்போ வரும்னா, இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு மாற்றம் வரும். 100% முதல்வருடைய ஜாதகத்தை விட துணை முதல் ஜாதகம் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும். விரயஸ்தானத்தை போய் சனி உட்கார்றாரு, நிறைய கலவரங்கள் வெடிக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பணம் விளையாடும். இதையெல்லாம் சமாளிக்க முடியுமா சிம்மனால? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட வித்தகர் திருக்கோவில் பரணிதரன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா சூழல் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது திமுக ஆல்மோஸ்ட் எல்லாமே பில் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப அவங்களுக்கு தலைவலியாக இருந்தது காங்கிரஸ் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த போன மாதமே இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா, கும்பராசியில் ஒரு 6 கிரகண சேர்க்கை இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம அடுத்து ஏப்ரல் அந்த எட்ஜ் வரைக்குமே ஒரு கண்ணாப்பின்னாங்கிற ஒரு இது இருக்கும். யார் எங்கே போவானே சொல்ல முடியாது இப்போ வரைக்கும்ட்டு. திடீர்னு பார்த்தா இப்போது இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ உள்ளே சேரத்துக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் விளக்குங்க சார். அந்த 6 கிரகண சேர்க்கை எப்படி இவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை? அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. முதல்ல ஒரு விஷயம், அரசு நம்ம ஜாதகத்துக்கு அப்புறப்பட்டு எதுவும் நடக்கலாம். ஏன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த முடிவு கொண்டு வரலாம். ஆட்சி இழந்தவர்கள், ஆட்சி அடைய வேண்டும் என்ற முயற்சி செய்பவர்கள், அவர்களும் காய் வச்சுட்டு இருக்கலாம். இதில் 2 தரப்பும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சி போயிட்டே இருக்கும். நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம இவர்களை பற்றியும் பேசவில்லை, அவர்களை பற்றியும் பேசவில்லை, கிரகங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். நான் தெளிவாக எப்போவுமே இருக்கணும், இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள் என்பதை தெளிவாக இருக்கு. மற்றவர்கள் சொல்லாத ஒரு தகவலை கூட கடந்த மாதமே சொல்லிட்டு நான், என்னென்னா 5 கிரக சேர்க்கை ஏற்பட்ட போது உலகில் ஒரு அழிவு ஏற்பட்டது, கொரோனா. எப்போ தனுசுல. ஓகே. இப்போ இது கவனிக்க தவறிட்டாங்க. எப்போ கும்பத்தில் 6 கிரக சேர்க்கை, சனி, ராகு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 6 கிரகம் போது நீங்க ஒரே ஒரு யோசனை பண்ணுங்க. இந்த அறைக்குள்ள ஒரு 6 பேர் இருக்கும். ஒத்த முடிவுன்னா ஒரே நபர் இருந்தா போதும். 6 பேர் 6 முடிவு எடுக்கின்ற போது கண்டிப்பா. சூரிய ராஜ கிரகம், செவ்வாய் தடாலடியா செயல்படக்கூடியவர், புரியுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்மகாரக. இப்படி ஒவ்வொரு கிரகத்தும் ஒரு காரகத்துவம் இருக்கு. அவர் இருக்கின்ற இடம்னு போய் பார்த்தீங்கன்னா கர்மக்காரனான சனி பகவானுடைய வீட்டில் இடம் கொடுத்தவர் அவர் தான். அப்போ உங்களுடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை கொடுத்திடக்கூடிய நிலையில் தான் சனி இருந்தார். ஏன்னா அது காரணம் இருக்கு, இருந்தார். மற்றவர்களை அவர் இயக்கிட்டு இருக்காரு. இப்போ இதில் யார் பாதிப்பாங்க? ஏன் இப்போ எப்படி பேசணும் நாம? அப்போ பார்த்தீங்கன்னா இதில் திமுக ஒரு பிரதான இடத்துக்கு பிடிக்குது. ஏன் பிரதான இடம்? அப்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜாதகம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 7வது இடம். எது? கும்பம் என்று சிம்ம ராசிக்கு 7வது இடம். மற்ற ஜாதகத்தை பற்றி பேச முடியாது. அந்த 7வது இடமாக இருக்கின்ற போது அவர் அமைக்கின்ற கூட்டணி பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்தோம், நம்ம பேசியிருக்கோம். முதுகுல குத்துவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 7ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய நிலைகள் ஏற்படும். நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அவங்க தான் முதுகுல குத்துவாங்க. தெளிவாக சொல்லிடணும். அது என்னன்னா முழுக்க முழுக்க ஜாதகம். அப்போ என்ன நடந்தது? இப்போ ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்தாங்கல்ல, காங்கிரஸ் கொடுத்தாங்க. இன்னும் கூட்டணி அமைந்து விட்டதாக சொல்றாங்களே தவிர தொகுதி பங்கீடு ஒன்று வரல, இன்னும் இருக்கு. நான் கேட்ட தொகுதி கடைகள் என்ன பண்ணுவீங்க நீங்க? அங்க ஒரு பிரச்சனை வரும். இப்போ ஆளுங்கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைனா, இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்ததால் இருக்கின்ற கட்சியினருக்கு அவருடைய தொகுதி பறிபோக போகுது. யாருக்கு? திமுகவில் இருப்பவர்களுக்கு. இப்போ இவங்களுக்கு தொகுதியில பங்கு விட்டு போட்டா இப்போ இருக்கிற சீட்டை குறையில. இப்போ புரியுங்களா? அடுத்து இந்த ஒத்த மனப்பான்மையோடு இவர் செயல்படுவார்களா? 7ஆம் இடத்துல தான் இன்னைக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, சூரியனுக்கு எல்லாம் இருக்காரு. சனி மட்டும்தான் நகர்ந்திருக்காரு. சனி நகர்ந்து எங்கே போயிருக்காரு? 8ஆம் இடத்துக்கு. சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம். தமிழக முதல்வர் சிம்மராசி, அவருக்கு இது அஷ்டமஸ்தானம்.
நம்ம அங்கேயும் ஒரு விளக்கம் கொடுக்க போகிறோம். நம்ம என்னென்னா, சனி வந்து மீனத்துக்கு போயிட்டாரு சொல்லுவாங்க. மீனத்துக்கு போயிட்டாரே தவிர அவர் போனது 6ஆம் தேதி, 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆகிறார். அப்போது ஒரு அறையில் போயிட்டு ஒருத்தர், நம்ம ஜோதி சொல்லுவாங்கள்ல, அவர் எந்த அறையில் இருந்தார், எங்கே பூஜை அறையில் இருந்தாரா, வரவேற்பு அறையில் இருந்தாரா, இல்லை படுக்கறையில் இருந்தாரா, இல்லை கழிவறையில் இருந்தார். இப்போது என்னன்னா அஸ்தமனம் ஆகிறார். அப்போது 8ஆம் இடத்து சனியால் எந்த விதமான பாதிப்பும் நெகட்டிவ் விஷயங்கள் தமிழக முதல்வருக்கு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு விஷயம் ஆச்சு பார்த்தீங்களா. ஆனால் 7ஆம் இடத்துல இன்னும் ராகு இருக்காரு, இன்னும் செவ்வாய் இருக்காரு, கூட்டணி இருக்கு. இதுதான் கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி என்ன பண்ணா இவரை வந்து ஏதாகிலும் ஒரு தடையை உண்டாக்கிட்டே இருக்கும். மன ரீதியான குழப்பம், எப்படி சமாளிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, எப்படி இவங்களை ஒன்றுபடுத்தி எப்படி அழைச்சிட்டு போறது, ஒரு பெரிய சங்கடமான நேரம் தான் அவருக்கு. இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 25 அதாவது கட்சிகள், இந்த அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து தான் இது பண்றாங்க. அது ஒரு வகையில வந்து திமுகவுக்கு சாதகமா தானே இருக்கும். ஏன்னா ஓட்டு அரசியல்ல வந்து நிறைய ஓட்டுகள் வந்து பிரியாம போறதுக்கான ஒரு இது இருக்கும். பட் அவங்கக்குள்ள ஒரு குழப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இல்லை. இப்போவும் ஒரு தகவலை வெளிப்படையா சொல்றேன். இப்போ ஒவ்வொரு கூட்டணிக்கும் தலைமை தாங்குபவர் யார், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அதுவும் சேர்ந்து இப்போ துரோணராகட்டும் பாண்டவராகட்டும், புரியுங்களா. பலம் என்பது வந்து அங்கே தீர்மானிக்க கூடாது. இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் ஜாதகம் யாருக்கு சாதகமா இருக்கு, நம்ம அதே பேசுவோம். புரியுங்களா. யாருக்காகவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் யாருக்கு ஜாதகம் சாதகமாக இருக்குது. என்னென்னா, இப்போ வலைதளம் வந்துடுச்சு. இப்போ ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நபர் தப்பு சொல்கிறாரு, பொய் சொல்கிறாரு சொல்லுவாங்கள்ல, அது வேண்டாம், அது விமர்சனம் வேண்டாம். நாம் சொல்லுவது எந்த கிரகம் எங்கே இருந்தால் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போது இன்னும் 1 மாதத்திற்கு சனியால் பாதகம் இல்லை. இப்போ வந்து மார்ச் மாதம் போயிட்டுங்களா, மார்ச் 14 வரலும் சனியால் பாதகம் இல்லை. மார்ச் 14 பிறகு புரியுங்களா, அது சனி அஸ்தமனம் முடிஞ்ச உடனே மார்ச் 6ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, 12ஆம் தேதி அஸ்தமனம் ஆகிறாரு, ஏப்ரல் 12 அஸ்தமனம் நிவர்த்தியாகி மறுபடியும் நேர்கள் சஞ்சரிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல தான் சனி பவன் இருப்பார், கர்மகாரகன். அப்போ அவர் வந்து பலன்களை கொடுத்தாகணும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது யாருக்கு சாதகமாக இருக்கும், தமிழக முதல்வருக்கு சாதகமாக இருக்கும். இந்த கூட்டணியில் பெரிய பயம் இருந்தது இல்லை, பிரச்சனை இருந்தது இல்லை, வலி இருந்தது இல்லை, அந்த வலியெல்லாம் போகும். எப்படி போகும்னா, அந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற குரு, வக்ர நிவர்த்தி ஆகின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் தான் நட்பு ஸ்தானம், கூட்டணி, மனைவி எல்லாமே 7ஆம் இடம் தான். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது இந்த சலசலப்புகள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே வந்து மார்ச் 17க்கு பிறகு ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ஓகே சார். அதே போல் நம்ம அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் வந்தோம்னா, அதிமுக கூட்டணி இன்னும் பேச்சுவார்த்தைகளே முடியலை, இழுவையில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது பாஜக வந்து ஒரு 30, 35 அந்த மாதிரி சீட்டுகள் கேட்டாலும், இப்போ போகிற போக்க பார்த்தா எங்களுக்கு நீங்கள் நிறையாவே வேணும்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறதாகவும், அதிமுக இப்போ என்ன பண்ணது தெரியாமல் இன்னொரு டாக் இப்போ என்ன போகுதுன்னா, டிவிக்கே உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு. நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, அதாவது ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அவர்கிட்ட கொடுத்த ஒரு இதில் வந்து டிடிவே உள்ளே இணைச்சிட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டை பண்ணது. ஆமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்துருச்சு. பட் அண்ணாமலைக்கு இன்னும் பேரும் இதுவும் செல்வாக்கும் எதிரும்னு சொன்னீங்க. அதுக்கான எந்த ஒரு இதுவும் தெரியலையே சார். அதுக்கு என்ன இது இருக்கா? சரியா சொல்லுவோம். இப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வச்சு செய்தார் யாருக்கு, கடகராசி அவருக்கு. அப்போ ஒரு இழப்பினை, பேரிழப்பினை அவருக்கு ஏற்படுத்திட்டாங்க. மீண்டும் என்ன சொன்னோம், நம்ம அந்த 8ஆம் இடத்தை விட்டு பாகிஸ்தானுக்கு போகின்ற போது ஒரு மாற்றம் வரும்னு சொன்னோம். மாற்றம் வருகின்ற போது இன்னும் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல தான் ராகு இருக்காங்க, செவ்வாய் எல்லாமே இருக்காங்க, பலமான கிரகங்கள். அவருக்கு ஒரு மாற்றம் எப்போ வரும்னா, இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு மாற்றம் வரும். அதாவது குரு வந்துட்டு குரு பார்வை, 8ஆம் இடத்து குரு பார்வை, மறைந்து கிடக்கின்ற ஒரு இடத்துக்கு அவர் மறைக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அந்த குரு பார்வை வருகின்ற போது அங்கே இருக்கின்ற கிரகங்கள் எல்லாம் அப்படியே சுபத்துவம் ஆயிடும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ முதல்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள்.
இப்போ வந்து அவர் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டுங்கிறதுனால தான் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். கூட்டணி தலைவர். கூட்டணி தலைவர். அது இல்லாம இப்ப டப்புன்னு வேற ஒருத்தரை தலைவர் ஆக்குறாங்க அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப உதயநிதியை வந்துட்டு தலைவர் ஆக்குறாங்க அப்படின்னா, அவருடைய நேரம் நல்லா இருந்தா அது அப்படியே அந்த சாதகம் ஆக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 100% முதல்வருடைய ஜாதகத்தை விட துணை முதல் ஜாதகம் இந்த நேரத்தில் சாதகமா இருக்கு. 100%, 100%. எப்படின்னா அவர் ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் சனி வந்துட்டார். அதுவே இப்போ ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் அஸ்தமன நிவர்த்தி அடைஞ்சிடுவார். தேர்தல் காலம் சூடு பிடிக்கும். அந்த நேரத்தில் கதாநாயகனாக உதயநிதி இருப்பார். பார்த்தீங்களா? 2ஆம் இடத்தில் குரு. எப்போ அது வந்து 2ஆம் இடத்து குரு 10ஆம் இடத்தை வந்து குரு பார்ப்பார். பதவியை கொடுக்கின்ற 10ஆம் இடத்து குரு பார்ப்பார். பார்க்கின்ற போது அங்கே ராகு செவ்வாய் எல்லாம் இருக்க சூரியன் இருக்காங்களா? அப்போ வந்து முதல்வர் ஜாதகத்தை விட 100% இந்த நேரத்தில் துணை முதல் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மார்ச் 17 பிறகு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், பிள்ளைகளால் பெருமை அடைவது. சிம்ம ராசி யாரு? முதல்வர். கடந்த தேர்தலின் போதே துணை முதல் ஜாதகம் தான் இவரை பதவி கொண்டு வச்சு பேசியிருந்தாங்க. இந்த தேர்தல் கதாநாயகன் யாரும் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் மட்டும்தான். கட்சி தலைவராக இவர் இருக்கலாம். அவர் தான் வந்து எல்லாம். ஆனால் அவர் தலைவர் பொசிஷன் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. பட் இவருடைய ஜாதகம் அவருக்கு சாதகமாக இருக்கும். மகன் ஏங்க ஒரே விஷயம் தாங்க, ஒரே மகன் தந்தை. பார்த்தீங்களா? அந்த இவருடைய கிடைக்கின்ற சக்திகள் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ முதல் சொட்டு சனி வருது வச்சுங்களேன், ஒரு ஜாதகனுக்கு யாரை பாதிக்கும்? அப்பா குடும்பத்தை பாதிக்கும். அப்போ பையனுடைய அத்தனை ஜாதகத்து அம்சங்களும் தந்தை பொருந்தும். அப்போ இவருடைய ஜாதகம் கெட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய ஜாதகம் சாதகமாக இருக்கு. சூப்பர். அதான் சொல்லிட்டு என்னன்னா ஜாதகத்தை மட்டுமே பேசுவோம். அப்படியே இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க. இவர் சீமான் அவர்களோ பார்த்தீங்கன்னா அவரு ஃபுல் கேண்டிடேட் லிஸ்டே அறிவிச்சிட்டாரு. இந்த முறை பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை நிறைய மாற்றங்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி நாம் தமிழரும் மாற்றங்கள் பல எதிர்பார்த்து இருக்காங்களே, அங்கிட்டு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? 1-2 ஆச்சு. என்னன்னா தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு பார்க்குற, வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா ரேஸ்ல போற குதிரை 10 குதிரை இருக்கு. அதுல 1, 2, 3 நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப 4, 5, 6 இருக்க குதிரைலாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. என் பாலிசி அதுதான். இப்ப போட்டியில யாரு இருக்காங்க? 1, 2, 3. இப்ப அதுதான் என்னுடைய பார்வையில். 4வது கூட வேலை கிடையாது. அந்த 3 வந்து என்ன போகும் தெரியல. புரியுங்களா? அது 2க்குள்ள வந்தாலும் வரலாம் இந்த காலப்போக்குல. புரியுங்களா? எல்லாமே ஒவ்வொரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் போதும் அப்படியே தலையெழுத்து மாறும், அப்படியே பிரளயம் மாறும், உண்டாகும். புரியுதுங்களா? ஒரு நிமிடம் போதும் எதுவும் நடப்பதற்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் 3 பேர் ரேஸில் இருக்காங்க. புரியுங்களா? சீமான் வந்து அவர் கொள்கை பிடிப்போடு இருக்காரு. அவர் வந்து கொள்கைவாதி, லட்சியவாதி. புரியுங்களா? அவர் இறங்கி வரமாட்டார். ஆனால் அது சாத்தியப்படுமா தமிழக அரசியலுக்கு? இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணம் விளையாடும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தை போய் சனி உட்கார்றாரு. நிறைய கலவரங்கள் வெடிக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பணம் விளையாடும். இதையெல்லாம் சமாளிக்க முடியுமா சீமானால? புரியுங்களா? இவர் வந்து உயிரை தியாகம் கொடுக்கின்ற ஒரு உத்தம தொண்டர்கள், அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கார் தொண்டர்கள். ஆனால் அதுவே கரைஞ்சி போச்சு. அப்போ இந்த அரசியல் கட்சினாவே என்னென்னா, தனக்கு பதவி கிடைக்குமா, ஏதோ சின்ன பதவியாவது கிடைக்குமா, அதை நம்பி தான் தொண்டர்கள் வராங்க. கிடைக்காத பட்சத்தில் அங்கே இருக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் பாருங்கள், கட்சி மாறி 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 போயிட்டுருக்காங்க. இப்போ கூட என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த கட்சியில் போய் சேர்ந்தால் ஆட்சியை மாற்றிடுவாங்க. இங்கே ஏடிஎம்கே போனால் ஆட்சி அமைச்சிடுவாங்க, இங்கே போயிடுவோம். நிறைய பேர் சாதாரண கட்சியை விட்டு இப்போ பெரிய கட்சி வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டக சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாடு அளவில் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. பட் அதிமுகவில் அவர் தான் எல்லாமே. நீங்கள் அதுக்கு அதே மாதிரி தான் இப்போ சரியா பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா அது இப்போ டிடிவி வந்துட்டார். பட் ஆனால் அவரே இப்போ அவர் வாயால் சொல்கிறது என்னன்னா, நான் வேற கட்சி மாறிட்டேன், எனக்கு நான் அந்த கட்சியை சேர்க்கணும், நான் ஒன்றும் அதுக்கெலாம் இது பண்ணல அப்படிங்கிறது அவருடைய முடிவாக இருக்குது. எங்கிட்ட இந்த சைடு பார்த்தா இவங்க சசிகலா ஒரு பக்கம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக இவர் வந்துட்டு செல்வாக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பேசுன மாதிரி அவருடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது கட்சிக்குள்ள. அவரை எதிர்த்து யாரும் அரசு செய்ய முடியாது கட்சிக்குள்ள, பண்ண முடியாது. அதுதான் நீங்க மென்ஷன் பண்ண கட்சிக்குள்ள. புரியுங்களா? அது தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து நேற்று வரலும் வெளியில் இருந்தார் இல்லையா? இன்னைக்கு வெளியில் இருந்தாருன்னா கடைசி நிமிஷத்தில் கூட அந்த இரட்டலைக்கு முடக்கி இருக்கலாம். ஏன்னா கட்சின்னு சொல்லிக்கிட்டு.
இப்போ இனிமேல் யார் இருக்காங்க? அப்போ கட்சி முழுவதும் இப்பொழுது எடப்பாடியார் கிட்ட வந்துடுச்சு. ஓகே சார். அவருடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி பார்த்தோம்னா, அவருக்கு இப்ப இந்த தொகுதி பங்கீடுங்கிறதோ, இல்ல என்ன மாரி அதுவும் சிக்கல் தானா? தலைவலி. ஏன்னா, இங்க நீங்க வந்து இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னீங்க, நெறைய தலைவலி, மன உளைச்சல் இந்த மாரி இருக்கும்னு. அப்படி பார்த்தா இங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க டாமினேட்டட் பெர்சன்ஸாவே இருந்து, நாங்க சொல்றது தான் செய்யணுங்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னு நெனைக்கிறீங்க? சார், இந்த அரசியலில் இன்னைக்கு ஜெயிச்சாகணும். ம். ஒரு ஆட்சியை விட்டாச்சு, வரி கொடுத்தாச்சு, மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அதுக்கு என்னன்னா இந்த நேரத்தில் எப்படி நம்ம பார்க்கணும்னா, இவர் கன்னிராசி. ம். கலைஞர் ரொம்ப சாணக்கியராக இருந்தார். ம். புரியுங்களா? சத்திரியனா சாணக்கியனா சாணக்கியர் ரொம்ப சிறப்பானவர். அப்போ இவர் வந்து கன்னிராசி. இன்னைக்கு என்ன நிலைமை? மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி, 7ஆம் இடத்து சனி போயிருக்காரு. சனி 7 போயிட்டாவே ராசியை பார்ப்பார். ம். இப்போ எங்கே கை வைப்பாருன்னா, இந்த கூட்டணி, ம். நட்பு. நேற்று வரலும் பிரம்மாண்டமாக இருந்தாங்கல்ல, இவங்க ரொம்ப ஐக்கியமா அவன் தான் முதல்ல குத்துவான். இப்போ நம்ம சொல்லணும் இவரை பற்றி, ஆமா. முதல்வர் பற்றி சொல்லணும். ம். அதே நிலைமை இப்போ யாருக்கு இவருக்கு வரும். இவர் யார் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாரோ அவரால் இவருக்கு சங்கடங்கள் வரும். இப்போ ஒன்று சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் எப்படின்னா, இந்த மார்ச் 12 டு ஏப்ரல் 12 அஸ்தமனம் வர சனி, அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாருன்னா தப்பிச்சிட்டார். ஏப்ரல் 12க்குள்ள கூட்டணியை பலமாக்கிட்டாருன்னா தப்பிச்சிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 7ஆம் இடத்துல சனி வந்து நேர்கதி சஞ்சரிப்பார். ஆனால் ஒரு விஷயம் என்ன சாதகம்னா, 6ஆம் இடத்துல வந்து ராகு ம். நவம்பர் மாதம் தான் இருக்கார். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வருது அதுதான். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு வந்து குரு பார்க்க போகிறார். இப்போ 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பார். 10ல் குரு இவருக்கு ம். மார்ச் மாதம் 17ஆம் தேதி 10ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது என்ன பிரச்சனை வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், போட்டி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு இருக்கும். ஓகே சார். நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதான் கண்டிப்பா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, ஒரே நேரம் ஒரே நிமிடம் 4 பேர் பிறந்திருக்கோம், 4 பேர் ரேஸில் இருக்கோம். உன்னுடைய கர்ம வினை ஒன்று இருக்குல்ல, இப்போ அதுதானே வேலை செய்யும். புரியுங்களா? இவருக்கு கர்ம வினை எப்படின்னு பார்ப்போம். புத திசை போயிட்டுருக்கு, அவரும் ஆலயங்களுக்கு போயிட்டுருக்காரு, வழிபாடுகள் பண்ணிட்டுருக்காரு. முதல்வருக்காக அந்த அம்மாவும் போயிட்டுருக்காங்க. வழிபாடுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. வெளியே தான் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. என்ன நடக்கும்போது பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சந்திப்போம்.